Hello friends, welcome to Indian Jobs Mill. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இப்போ ரீசெண்டாக இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய போஸ்டிங் இருக்குது. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ March 5லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் நோட்டீஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த ஷார்ட் நோட்டீஸ் இதுதான். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இங்கே 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2024க்கான வேக்கண்ட்டை 2025ல் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் March 5லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 5/3 அதாவது அடுத்த மாதம் 5ஆந்தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் April 3க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ March 5லேருந்து April 3க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ March 5th ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வெப்சைட் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் இந்த வித்தின் வீக்கில் வந்துடும். அதையே அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஜ், எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ பிஇடி, இந்த ரன்னிங்கு, லாங் ஜம்ப் அதெல்லாமே இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து ட்ரேட் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிரைவிங் தெரியுதா, அது சம்மந்தமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா OMR பேஸ்டாகவும் இருக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கலாம். அது அப்டேட் வரும்போது தான் கிளியராக தெரியும். அடுத்து ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வெப்சைட், இந்த அட்மிட் கார்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், இது எல்லாமே CISFRECTT.CISF.government.in இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் பார்த்துருப்போம். அந்த வெப்சைட்டில் தான் எக்ஸாம் ரிலேட்டடாக, ரிசல்ட் ரிலேட்டடாக, அப்ளிகேஷனு, அடுத்து நோட்டிஃபிகேஷன், அது எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒரு 10% ஆஃப் வேக்கன்சி ஃபீமேல்ஸ்க்கு மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்க மொத்த காலி பணியிடங்களில் ஒரு 10% பெண்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 2024 படி கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, மேலில் எவ்வளோ வேக்கன்சி, ஃபீமேலில் எவ்வளோ வேக்கன்சி, ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, அதுபோக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதில் எவ்வளோ வேக்கன்சி, கேட்டகரி வைஸ் வேக்கன்சி மென்ஷன் பண்ணல. அது ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கான்ஸ்டபிள் குக், இதுக்கு மேலில் மட்டுமே 400 வேக்கன்சி இருக்குது, ஃபீமேலில் ஒரு 44. அடுத்து கோப்லர், இதில் மேலில் ஒரு 7, ஃபீமேலில் 1 வேக்கன்சி. டைலரில் பாருங்கள், மேலில் 19, ஃபீமேலில் 2 வேக்கன்சி. பார்பரில் மேலில் 163, ஃபீமேலில் 17. வாஷர்மேனில் மேலில் 212, ஃபீமேலில் 24. ஸ்வீப்பரில் 123, ஃபீமேலில் 14. அடுத்து பெயிண்டரில் பாருங்கள், மேலில் 2 வேக்கன்சி, ஃபீமேலில் பெயிண்டருக்கு வேக்கன்சி இல்லை. சரிங்களா? அடுத்து கார்பெண்டர், இதில் மேலில் 7 வேக்கன்சி, ஆண்களுக்கு 7 வேக்கன்சி, பெண்களுக்கு 1 வேக்கன்சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன், இதில் ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாலி, இதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்டர், சார்ஜ் மெக்கானிக், இதெல்லாம் ஆண்கள் இந்த மேல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் இந்த 4 போஸ்ட்டுக்கும் வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து எம்பி அட்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் மேலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேலுக்கு கார்பெண்டர் வரையும் வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஓரளவு ஒரு டீசெண்டான வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா தான். ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
சரி ப்ரோ என்ன ஏஜ் அப்படின்னா 18லேருந்து 23க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 23 இது யுஆருக்கு மட்டும்தான். உங்களுக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸு. ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி என்ன சேலரி ப்ரோ இருக்கும் அப்படின்னா 21,700லேருந்து 69,100 வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ 21லேருந்து 69,000 வரையும் நீங்கள் மாத சம்பளமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பேசிக் சேலரி வந்து 21,000 இருக்கும். அது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இப்போ டோட்டலாக மேல் அண்ட் ஃபீமேல் இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சேர்த்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேலில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜேபிஜி இமேஜ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ ஏஜ் பார்த்துட்டோம், சேலரியும் பார்த்துட்டோம், செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்டோம். என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th ஆர் ஐடிஐ. ஓகேங்களா? ஒரு சில போஸ்ட்டுக்கு 10th குவாலிஃபிகேஷன், ஒரு சில போஸ்ட்டுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன். மேக்ஸிமம் அதாவது மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மெஜாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. ஸோ எல்லாமே மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான். நிறைய பேர் இந்த மாதிரி குரூப் சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்ளை பண்ண மாட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவு டீப்பாக கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் படித்தாலே போதும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு படித்தா நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த வெப்சைட் பார்த்துருப்போம். இந்த வெப்சைட்டில் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்றேன். சரிங்களா? முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதாவது வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். சரிங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து பொறுமையாக பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் 5 நிமிஷம் பாருங்கள். எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தான். ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா? இதில் டெம்பரரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கும். அதாவது அதை ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 இயர் பீரியட் மட்டும் எப்போவுமே டெம்பரரியாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குது அதெல்லாமே அவங்க நோட் பண்ணிவிட்டு அடுத்து தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.